இன்னொரு பஸ் வருது பார்க்கலாம். இது 48C மகளிர் விடியல் பயணம் தான். வாங்க பார்க்கலாம். ஷாப்பிங்ல தான் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸ்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கு. ஓசி டிக்கெட்ல போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு கண்டக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. 2 கண்டக்டர் சுடுன்னு மூஞ்ச கட்டுறாரு. சொல்லுங்க. மணி ஆச்சு. வணக்கம், இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நாம தமிழக அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான திட்டமான மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை பற்றி ஒரு ஃபீல் செக் பண்ண வந்திருக்கோம். மகளிர் விடியல் பயணத்தினால நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். இந்த நிலையில வந்துட்டு நிறைய எதிர்மறையான விமர்சனங்களும் இந்த திட்டத்து மேல வந்து எழுந்திருக்கு. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் வந்துட்டு சரியா ஸ்டாப்ல நிக்கிறது இல்ல, பஸ்ஸோட கண்டிஷன் சரியில்லை, அதுக்கப்புறம் நடத்துனர் சரியா நடத்துறது இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நிறையவே வந்துட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீல் செக் பண்ணி பார்க்க போறோம். சிட்டியோட ஒரு 10 பஸ் ஸ்டாப்ஸ்ல போயிட்டு இவங்க சொன்ன எதிர்மறையான கருத்துக்களா இல்ல எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வில்லிவாக்கம் ஐசிஎஃப் காலனியோட பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். பஸ் ஒன்று வந்து வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். இது வந்து 35 பஸ் நம்பர் 35 கொரட்டூர் போகக்கூடிய ஒரு பஸ். ஸோ வந்து ஒரு டிக்கு பஸ் ஸ்டாப்ல கரெக்டா நின்றுச்சு பஸ். மகளிர் விடியல் பயணம் இல்லையா? ஸோ பஸ்ஸோட கண்டிஷன் பத்தி சொல்லுங்க. உங்களை கண்டக்டர்ஸ் எல்லாம் எப்படி இது பண்றாங்க பத்தி சொல்றீங்களா? கண்டக்டர்னு சொல்ல முடியாது இல்லையா? சில கண்டக்டருங்க நம்ம வச்சுப்பாங்க, சில பேரும் அது பண்ணுவாங்க. இல்லை நாங்கள்லாம் நார்மலாக தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலான கண்டக்டர்ஸ் நல்லா நடத்துறாங்க. நார்மலாக எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. சில பேர் ஒன்று 2 பேர் இல்லை பஸ்ஸில் வரவங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஓசி டிக்கெட்டில் போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குது தான். பஸ்ஸோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? சில பஸ் நார்மலாக இருக்கு, சில பஸ்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நல்லா தான் இருக்கு பஸ். இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு பஸ் வருது பார்க்கலாம். இது 48C மகளிர் விடியல் பயணம் தான். ஸ்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கு. இதுவுமே பஸ் ஸ்டாப் தான் ஆக்சுவலா. பஸ் ஸ்டாப்ல கரெக்டா நின்றுருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பையனை வந்துட்டு பஸ்ஸோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நடத்துனர்கள், பெரும்பாலுமான நடத்துனர்கள் வந்துட்டு அவங்கள கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ் வந்துருக்கு 48C. ஸோ ஸ்டாப்பில் யாரும் ஏறவில்லை, இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துட்டாங்க. கரெக்டாக ஸ்டாப்பில் நின்றுச்சு. sorry, 48KX பஸ் வந்து ஸ்டாப்ல கரெக்டா நின்றுருக்கு பஸ். மேடம் ஒரு நிமிஷம். நீங்க இப்ப வந்தீங்க இல்லையா, அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் நடத்துனர்கள்லாம் உங்களை எப்படி இது பண்றாங்க மட்டும் சொல்லுங்க. 47 இடத்தாம வருது பஸ். சொல்லுங்க. மணி ஆச்சு முன்னாடி. சரி, இப்ப இருக்கிற லொகேஷன் சென்னை சென்ட்ரல். இந்த பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு, 7E அந்த பஸ். இந்த பஸ் கரெக்டா ஸ்டாப்ல நின்றுருக்கு. கரெக்டா ஸ்டாப்ல நிக்குதானா? நிக்குது. இந்த மகளிர் விடியல் பயணம் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பஸ்ல வந்துட்டு பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு? நடத்துனர்லாம் உங்களை வந்துட்டு சரியா டீல் பண்றாங்களா? பஸ்ஸோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? இப்போ எல்லாமே புது பஸ் தான். நான் போனது எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த மகளிர் விடியல் பயணம் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
அந்த பஸ்ஸஸோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு அண்ட் கண்டக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்றாங்க? கண்டக்டர்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பஸ்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகே தான் பஸ்ஸில். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லயும் பஸ் கரெக்டா நிக்குது அண்ட் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸோட கண்டிஷன் நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ கண்டக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கரெக்டா ஒர்க் பண்றாங்க, நல்லா பிஹேவ் பண்றாங்க. இது வந்து கேஎம்சி பஸ் ஸ்டாப், கேஎம்சி வந்திருக்கும். ஒரு பஸ் ஒன்று வந்திருக்கு, இட்ஸ் 29C. ஸோ பஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஸ்டாப்ல நிக்குது, ஒரு டிக் போட்டுக்கலாம். சொல்லுங்க மேம், பஸ்ஸோட கண்டிஷன்லாம் எப்படி? பஸ்ல கண்டிஷன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதுல எந்த ஒரு நடத்துனர்லாம் problem எப்படி இல்லை. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர். அதுல வந்து விடியல் பஸ்ல சூப்பர் பஸ். பஸ்ல எதுவுமே அது குறையே சொல்ல முடியாது. சூப்பர். இந்த விடியல் பயணத்தினால உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய அளவுல அப்படி இல்லைன்னா நார்மலாவே வந்து இந்த மாதிரி யூசேஜ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குதுன்னா ஏதாச்சும்? அதாவது அந்த அமைப்பு, பஸ்ஸினுடைய அமைப்பே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா ஏற இறங்குறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா, என்ன மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்குலாம் ஏற இறங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ கண்டக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா அவங்கள வந்து நடத்துறதா. ஸோ இது வந்து சைதாப்பேட்டோட பஸ் ஸ்டாண்டு, சைதாப்பேட் பஸ் ஸ்டாண்டு பார்க்கலாம் வாங்க. மகளிர் விடியல் பயணம் பஸ் இங்கே கரெக்டாக நிற்குதா வாங்க பார்க்கலாம். இதான் பஸ் ஸ்டாப் நீங்க பார்க்கலாம். ஸோ பஸ் ஸ்டாப்ல பஸ் நிற்குது, ஒரு டிக் போட்டுக்கலாம். அதுல வந்து நிறைய புது பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய பஸ் எல்லாம் மாத்திட்டு புது ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸோட வசதி நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நடத்துனர்லாம் அவங்க எப்படி நடத்துறாங்க? பரவாயில்ல, பையனா ஸ்டாப்பிங்ல தான் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. இங்க நிற்காம அங்க நிற்கிறாங்களா, ஓடி போய் ஏறணும். கை கட்டினா ஒரு நேரத்துல நிறுத்துறது இல்லை, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, 1 மணி நேரத்துக்கு ஒன்று தான் ஃப்ரீ பஸ் வருது, அடிக்கடிலாம் வர்றதில்ல. ரொம்ப நேரம் காத்து கிடக்கணும் பஸ்ஸுக்கு, காத்து கிடந்த அப்புறம் தான் பஸ் வருது. நாங்க எமர்ஜென்சினா அப்புறம் என்ன பண்றது, காசு கொடுத்து தான் பஸ்ல போறோம். சரி. அண்ட் பஸ்ஸோட ஃபெசிலிட்டி ஓகே தானே? அந்த ஃப்ரீ பஸ்ஸோட ஃபெசிலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்கு. கண்டக்டர்லாம் எப்படி? எல்லாரும் பரவாயில்லை, ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இது வரைக்கும். பரவாயில்ல. ஸோ இங்க பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு பஸ் நிக்குது அண்ட் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு, கண்டக்டர்ஸ் வந்துட்டு அவங்க மரியாதை நடத்துறாங்க. பெரும்பாலுமா எல்லாருமே நல்லா நடத்துறாங்க, 1-2 பேர் வேணா அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்துட்டு ஈகாட்டு தாங்கல் டெக்னோ பார்க் பஸ் ஸ்டாப்பு. இங்க வந்து மகளிர் விடியல் பயணம் பஸ் நிக்கிதா நாங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன கேட்டுக்கலாம். ஸோ மகளிர் விடியல் பயணம் பஸ் வந்து இது பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்ல வந்து கரெக்டா நின்றுட்டு ஒரு டிக் போட்டுக்கலாம். அண்ட் பஸ்ஸோட கண்டிஷன் நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கலாம். அண்ட் நடத்துனர் எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு மகளிர் விடியல் பயணம் பஸ் இருக்குல்ல, இப்போ வந்து புதுசா நிறைய பஸ் இருக்காங்க, புது பஸ் எல்லாம். அந்த பஸ்ல உங்களுக்கு வசதிகள் கரெக்டா இருக்கா? கூட்டமா இருந்தா எப்படி போறோம்? இல்ல சொல்லுங்க, கூட்டமா இருக்கா? பஸ் பத்தல, அதாவது தள்ளி நிக்கிறாங்க பஸ் தள்ளி நிக்குது. ஓகே, புதுசா வந்திருக்கிற பஸ் காலியா இருக்கும்போது கரெக்டா இருக்கா? இல்ல நடத்துனர்லாம் எப்படி நடத்துறாங்க? எல்லாம் நல்ல மரியாதை தான் போகுது, மரியாதையா நடத்துறாங்க. பஸ் கரெக்டா பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சு அண்ட் மக்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வசதிகள் எல்லாமே கரெக்டா இருக்கு அண்ட் நடத்துனர்கள் வந்துட்டு அவங்கள நல்லதா நடத்துறதா சொன்னாங்க. அண்ட் சில கம்ப்ளைண்ட் மட்டும் சொன்னாங்க, சில டைம் பஸ் கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறதா வந்துட்டு சொன்னாங்க. பஸ் ஸ்டாப்
ஸ்டாப்பு. பஸ் வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்ல நின்றுருக்கு. அதுக்கு ஒரு tick போட்டுக்கலாம். அண்ட் இப்போ மகளிர் விடியல் பயணம் பஸ் எல்லாம் வந்து நிறைய பஸ் விட்டுருக்காங்க இல்லையா, புது பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. பஸ்ஸோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குங்க? கண்டிஷன்னா வந்து அவ்வளோவா கிடையாதுமா, அதே ரொம்ப ஜனமாக தான் இருக்குது. நம்ம வந்து அது விடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ரொம்ப ஜனம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்ம மகளிர்னால ஃப்ரீ பஸ்னால நம்ம கொஞ்சம் இதுவாக தான் நினைக்கிறாங்க. அப்படிங்களா? நடத்துனர்லாம் எப்படி நடத்துறாங்க பஸ்ல? அதான் டிக்கெட் உட்காந்தே கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும். ஸோ இந்த ரூட்ல வந்து பஸ் இங்க இந்த ரூட்ல வந்த பஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நடத்துனர்களும் நல்லா நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் பஸ் ஸ்டாப். இது அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப். இங்க வந்துட்டு அந்த மகளிர் விடியல் பயணம் பஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு. பயணிகள் வந்து அதுல ஏறினாங்க. அந்த பஸ்ஸோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. 2 டிக் போட்டுக்கலாம். பஸ் கரெக்டாக ஸ்டாப்ல நின்றுச்சு, அதுக்கு ஒரு டிக். ஒரு நிமிஷம். மகளிர் விடியல் பயணம் பஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரீ பஸ். இலவச பேருந்து நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸஸ் எதுவும் இந்த வாட்டி கொஞ்சம் தரமாகவும் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பஸ்ஸோட? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். பஸ்ஸோட கண்டிஷன் நல்லா தான் இருக்கும். எந்த பிரச்சனை நடத்துனர்கள் எல்லாம் எப்படி நடத்துறாங்க? முன்னே விட இப்போ நல்லா கண்ட்ரோலில் தான் நல்லா நடத்துறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி இந்த தடவை இப்போ நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. செல்லம்மாள் காலேஜ் வந்துட்டு கிண்டியில இருக்கிற பஸ் ஸ்டாப்பை இங்க பார்க்கலாம். பஸ் வருதா பார்க்கலாம். இந்த ஸ்டாப்ல வந்துட்டு பஸ் நிக்குது. கரெக்டா பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல. ஸோ அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கலாம். இப்போ கவர்மெண்டோட இந்த விடியல் பயணம் திட்டம்ல பஸ் இருக்கு இல்லையா, பஸ்ஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நடத்துனர்கள் எப்படி நடத்துறாங்க? கண்டிஷனர் ஓரளவுக்கு பரவாயில்லையா தான் இருக்கு. ஆனா வந்து அவங்க சீட்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நல்ல கண்டக்டரும் ஒரு மாதிரி கோவமா பேசுற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி 3 லட்சம் மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ல ஏறுறது பெரும்பாலுமா இப்படி இருக்கா இல்ல எப்பயாச்சும் இந்த மாதிரி நடக்குது? நான் எப்பனா தான் இந்த மாதிரி போவேன். அதனால எப்ப நான் போகும்போது ஒரு 3-4 டைம்ஸ் எனக்கு அது நடந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸோ பஸ்ஸோட சீட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஓகே தான். பட் ஆனால் வந்துட்டு கண்டக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டிக் அண்ட் ஒரு இன்டூ. இது லிட்டில் மவுண்ட் சின்னமலை பஸ் ஸ்டாப். இங்க நம்மளோட 3 செக் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? உற்சாகமா இருக்குது பஸ்ஸு. ஆனா படிக்கட்டு ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் கஷ்டமா இருக்கா? சரி, அப்புறம் கண்டக்டர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க? கண்டக்டர் வந்து ஒரு கண்டக்டர் வயசான ஒரு 2 கண்டக்டர் இருக்கிறாங்க. அந்த 2 கண்டக்டர் சுடுசுன்னு மூஞ்ச கட்டுறாரு. எப்படி வழிட்டா இருக்குதோ ஏறினா கூட மூஞ்ச கட்டுறாரு பஸ் கண்டக்டர். பெரும்பாலுமா அப்படி இருக்காங்களா இல்ல எப்பயாச்சும்? பெரும்பாலும் அப்படி கிடையாது. 2 பேர் தான் அது போல பண்ணுவாங்க. மீதி எல்லாம் ஸோ கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சு, அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கலாம். அண்ட் மக்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தோட கண்டிஷன், அந்த பஸ்ஸோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நடத்துனர்கள் வந்துட்டு முதியவர்கள் அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல மரியாதை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்லா பண்றதா சொல்லியிருக்காங்க. 3 டிக் போட்டுக்கலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து கரெக்டாக பஸ் வந்து நின்றுச்சு. பட் ஆனால் அதுக்கு ஒரு டிக்கு. செகண்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. புது பஸ்ஸஸ்ன்னு சொன்னாங்க அவங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு. தேர்டான ஒரு டாபிக்ல அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நடத்துனர்கள் எப்படி நடத்துறாங்கன்றதுல வந்துட்டு பெரும்பாலுமான கண்டக்டர்ஸ் வந்துட்டு நல்லா தான் நடத்துறாங்க. அண்ட் 1-2 பேர் தான் வந்து அந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 டிப்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மகளிர் விடியல் பயணம் திட்டம்
அரசாங்கம் மூலமா வந்துட்டு அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் பத்தி இன்னும் ஃப்ரெஷ்ஷான அப்டேட்ஸுக்கு, அது மட்டும் இல்லாம பஸ் கரெக்டா செயல்படுதா இல்லையா, மக்களுக்கு இந்த சேவை கரெக்டா போய் சேருதா, அது மட்டும் இல்லாம கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ்ல மட்டும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.